நான் இன்றைக்கி செய்ய போகிறது கலவை சாதம். அதாவது ஆடி பெருக்குக்கு வந்து ஆடி 18க்கு வந்து 5 வகையான சாதம் செய்வாங்க. என்னென்ன சாதம்னா எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், எள் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல். இந்த 5மே நம்ம செய்யலாம். எள் சாதம் வேண்டான்னா நீங்கள் வந்து புளியோதரை கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து என்னென்னா காமனாக நம்ம என்னென்ன தேவைங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதாவது தேங்காய் 1 கப், எள், மஞ்சப்பொடி, இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை, லெமன் ஜூஸ், இது வந்து நல்லெண்ணெய், முந்திரி, வரமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எதுக்கு தாளிக்கணுமோ அதுக்கு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வந்து நான் 300 கிராம் வந்து அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா நார்மலாக வந்து பாயில்டு ரைஸில் நான் பண்ணியிருக்கேன். சர்க்கரை பொங்கலுக்கும் தயிர் சாதத்துக்கும் நான் வந்து பச்சரிசி எடுத்து 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கரண்டியில் கலக்கிறப்ப நல்லா கொலைய வைக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2மே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கூடவே வந்து நான் வேர்க்கடலையும் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ பச்சை வாசம் போகிறதுக்கு நம்ம மஞ்சத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸ் வச்சுருக்கோம், அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பேன் வச்சுட்டோம் தேங்காய் சாதத்துக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, இதுக்கும் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து அதாவது ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இவ்வளோ தான். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் ரெடி. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம். அதாவது எள்ளு வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பொரிஞ்சு வரும். அதாவது வெடித்து மேலே வர டைம் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து அதே பவுலில் நம்ம தனியாக போட்டு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளு சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகாய், ஒரு 2 பீஸ் வந்து முந்திரி ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம இந்த எள்ளுக்கூட நம்ம சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டோம், வரமிளகாய். இதையே நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதையா ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயே வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எள்ளு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எள் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதி வந்து அதாவது சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குது. அது வந்து நான் பச்சரிசியில் தான் பச்சரிசி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி வந்து நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கொலைய விட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 1 கப் வந்து ஒரு 3/4 கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வந்து நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அதே அளவு நான் வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கொலகொலன்னு இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, இதுக்கு வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுளம்பழம் இருந்தால் நீங்கள் மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் சாதம் ரெடி. அடுத்து நம்ம ஸ்வீட் பொங்கல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம். நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம லைட்டாக இது பண்ணால் போதும். நம்ம இதையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதாவது நெய்யும் இருக்குது இதில். ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.
பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அதாவது என்னென்னா அரிசி கூட பச்சரிசி கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வந்து நான் வெல்லத்தை வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் விட்டு நல்லா காய்ச்சிருக்கேன். இப்போ வடிச்சிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இடையில வந்து நம்ம ஒரு சர்க்கரை பொங்கல்ங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெல்லத்தை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க நல்லா இறுகிக்கும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம திராட்சை முந்திரியும் தூவிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நம்ம இப்போது 5 வகையான கலவை சாதம் ரெடி பண்ணிட்டோம். எள்ளு சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம். இது வந்து எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.